செங்கற்புனைவாலை சிறந்திடவும் தங்கக்கரவாலை பதம்பணியோம். ஜெய் திருக்கைலாய முனி பரம்பரை. ஜெய் சத்குருமகாதேவதைகளே மரணம் மரணம் மரணம். தேவதைகளுக்கு பாட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகிட்டு வித்தால் உண்ணுகின்றேன், உன்னேதன உறங்க வைத்தால் உறங்குகின்றேன். சிறியனாராவது என்னே எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் திருவள்ளானவின்படி கருதி முடிவிலாத திருவிளையாடல் புராணத்திலிருந்து மண் சுமந்தான் மனங்கவர்ந்தான் என்னும் தலைப்பினை பற்றி பேச துவங்குகிறது ஈசன் இடியாப்பதித்தல் திருவருளார். மன்னவர் மனம் குடிர மனமு வந்து மண் சுமந்து மனம் கவர்ந்தாலே என்றாரு குப்பை. வானாதி தேவரும் மன்னாதி மக்கள்
ஞானாதி முனிவரும் சித்தரும் கரங்கூப்பு மோனாதி முழுமுதல் நாளவாயங்கள் தானாதி எழுந்து மனங்கவரமன் சுமந்தானே என்றாரு கல்வழி சித்தர். அவருக்கு அமரனான எரிய தேவனே, அன்பர்க்கு யாவர்க்கும் எரியனான ஈசனே, மண்சுமந்து மனம் கவர்ந்தாய் பிறந்தடியால் குங்குமந்த வேதனை எல்லோ என்றாரு கடப்பாட்டு. முடியாத முதல்வர்க்கு முன்னின்றருளும் உயிர்தனே, முடிவும் முதலுமாய் நின்ற முழுமுதற் பொருளே, அடியார் விட்ட பணியை அளவுடன் முடித்துட்டு அடிபட்டும் வேதனை கொண்டனையோ என்றாரு இலக்காக. தானாய் பொருளாய் தானிருந்து காக்கும் வண்ணம் வானது பொருளாய் எழுந்திருக்கும் வண்ணத்தான் ஒருவனே, ஞானாய் அமுதனாய் கடந்தொரு காலையிலே என் இன்னமுதனாய் நின்ற என் ஈசா அடிப்பட்டதையோ உன்னுடன் வென்றதோ தான் புண் பட்டதோ இட்டதோ நல்லது எடுத்து அடிப்பட்டு நான் பட்டதோ நான் விட்டு வட்ட காலையிலே பொட்டதோ வெட்டடித்து வந்த காலையில் அடிப்பட்டதோ என்று எல்லாருக்கே பாடினாரு வேட்டவர கிட்டது. வேதனையா தான் கடந்து வந்திருந்தாலும் வேதனையை தீமூழ்கி இருந்தாலும் ஐயனே இவனுக்கு அடிபட்டு நாளனை கட்டினான் கெட்டனும் சொல்லுவேனோ என்றாலும் புறம்பாகிறது சித்தர். ஆகவே சித்தர்கள் எல்லாம் ஈசன் எப்படி வாழ்க்கையில் அடிபட்டான் என்பதை முறையோடு வர்ணிக்கிறார்கள். எம்பெருமான் திருவருடா வாழ்க்கையில் நாம் அனைவரும் எப்படி வாழ வேண்டும் என்னும் தத்துவத்தை தான் விளக்க அடிபட்டான் சிவன். தானது பொருளாயாகி தனித்திருந்து வந்த காலத்திலே வானது மழைகலந்து வந்திருந்தால் மக்களுக்கப்பா நல்வாழ் அமைச்சிருக்க வழிகொண்டவே நீ அடிபட்டனே என்றார் அகத்தியர். அதுபோல வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழணும் என்னும் தத்துவத்தை விளக்கத்தான் ஈசன் அடிபட்டான். வேற எந்த காரணத்துக்காக அடிபடலை. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் எப்படி தன் வாழ்நாளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ரகசிய கருத்து. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் எப்படி வாழ்ந்துட வேணும்னா அது அவரை எளிதில கிடைக்காது. குருவுடைய அருள் இருந்தால்தான் வாழ்க்கையை முறையோடு நடத்தி கொள்ள முடியும். குரு அருள் இல்லையோ திரு அருள் இல்லை. ஆகவே குரு சிஷ்ய சம்பாஷணையில எப்படி வாழ்க்கையை நாம் அமைத்து விடணும்னு பெரியவாள்லாம் எழுதி வச்சிருக்கான். இதைத்தான் போர்கள் நம் குருநாதராகி அகத்தியரை கேட்கிறார். தெளிந்தொரு தேவனாய் தெளிந்தவன் காலெடுத்து வந்த காலையில் வான்மொழி தெளிந்தது தானாய் பொழிந்திருந்தாலும் ஐயனே கர்மயோகியின் நிலை என்ன குருதேவன்? கர்மயோகியுடைய நிலை என்னன்னு கேட்கிறார். அதுக்கு அரசு மகாபிரபு சொல்றார், தன்னை அடக்கும் காலையிலே தான் ஒரு வெறுவன் இழந்திருந்தால் இன்னையே பரதீமைகள் செய்திருந்தாலும் நன்மை செய்தவருக்கு தானிடம் கொடுப்பாயன சொல்றார். பல தீமைகள் செய்து நன்றாக வாழ்வதை விட பல நன்மைகள் செய்து அழிந்து போவதே மேல். பல தீமைகள் செய்து நன்றாக வாழ்வதை விட பல நன்மைகள் செய்து அழிந்து போவதே மேல். இதை யார் ஒருவர் வாழ்க்கையில் உறுதியாக பற்றிக் கொள்கிறார்களோ அவர்களையே கர்மயோகிகள் என்கிறார்கள் சொல்வார்கள். தான் ஒரு காலையிலே தீமைகள் பல செய்து நான்கு என்று பரந்த காலம் இருந்தென்ன பதவி இல்லது அப்பா நன்மைக்கு என்ன உடற்பொருள் ஆவி அத்தனையும் அள்ளிக் கொடுத்து அப்பா ஐந்து போனாலும் வருவாரே கர்மயோகிகள் லட்சணம். ஆனா நன்மை எது தீமை எது என்று எப்படி தெரிந்து கொள்வது? தீமை செய்யறான் நன்மை செய்யறான் என்ன இருக்கிறவன் அத்தனை பேரும் தாங்க நன்மை செய்யறதாக நினைச்சு விடுறான். யாருமே தீமை செய்யறத நினைக்கிறதே கிடையாது. தான் செய்யறது அத்தனையுமே நன்மைதான். அது காரணம் அவர்களுக்கு சுட்டி காட்ட குரு இல்லாதது. நன்மை எது தீமை எது என்று காட்டக்கூடிய குருநாதன் ஒருவனே ஆனந்த பெருவழியாய் அனைத்தும் கடந்த காலையிலே தானந்தவாய் வெளியாய் என்ற சத்குரு மகாதேவா உத்தமனர்கள் ஈகலந்து வந்திருந்தாலும் குருந்தவர தடியிலப்பா மாணிக்க குழந்தைகளுக்கு குரு கிடைத்ததா அந்தவரே வாதவூரப்பன் அனைத்து வாங்கி கொடுத்தவர். அரசன் தொற்று எடுத்து கிடைத்தார். ஆனா பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவா, எவ்வளவு தவறு ராஜா மனத்துக்கு இவருன்னா போறது ஏதோ கடையில இருக்கிறத வச்சாங்க எடுத்து யாருக்கோ கூட உடைச்சாங்க கதை மாதிரி. இவனுக்கு என்ன தைரியம்? அரசன் மனத்தை எடுத்து இது எப்படி உடைக்கலாம் அப்படின்னு கேட்பான். குறுந்த மரத்தடையில் குறுந்து நின்று கேட்டானப்பா கொண்டு வரும் பொருள் எமக்கு அளிப்பா என்று கொண்டு கொடுத்தாரு.
அந்த நிலைமை வந்து. அது போல மாணிக்க வாசகருக்கு குரு நின்று அப்பா ராஜா பணத்துல என் கோவில் கட்டும் சொன்னதாலதான் செய்தார், இல்லவன் நிச்சயமா செய்திருக்க மாட்டார். எங்கனும் அவரை குருவனை இவர் அறிவார். அவர்தான் குரு எப்படி செய்யும். பின்னையே தான் ஒரு வடிவம் கொண்டு தனிப்பெரும் திருப்பெரும் துறையை உரைத்தவனே, பின்னையே தான் எடுத்து வந்த காலையிலே முன்னையர் வினைகலந்து வந்தாலும் அப்பா சிவஞான போகத்துடன் கல்லான மரத்தொழில் காரியத்தை தானியக்கும் மன்னரை அப்பா கண்டானும் மாணிக்க வாசகன் அறிவுடை வாதவுறாங்க. மந்திரிகளால் விளையாட்டுல அறிவுல மகா சிறந்தவர்களைத்தான் மந்திரிகளாக வைப்பது உண்டு, எல்லாரையுமே மந்திரியாக வைத்திருக்கிறேன். ஆகவே எம்பெருமான் திருவருளால் வாதவூரான் வந்து நிற்பவன் அப்பா அறிவினை முயற்சி ஆட்கொள்ளும் சக்தியுடைய மாயதாரத்தான் அல்ல என உணரும் மன்னன். அன்னவர் அறிந்தால் கல்லால குருந்த மரத்தில் வீடிருந்தான் எம்பெருமான் கல்லால மனதுந்தாலே. அதுபோல வாதவூரர் டிசைட் பண்றாருனா குருநாதர்னு அவருக்கு என்ன தன்னுடைய அறிவு இருந்தால் டிசைட் பண்ண முடியும். ஆகவே குருப்பன் படி நடந்தார். அதனால்தான் ப்ராப்ளமே வந்து எம்பெருமான் திருவருளால் நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக குரு இருந்து தீரது. தனிப்பொரு காலையிலே நீ எடுத்து இயங்கிய காலம் நீ எடுத்து சேவைக்கு இயங்கியிருந்தால் குரு இல்லையா நீ இருந்தும் தர இல்லை வாழ்க்கை. ஆகவே ஒவ்வொருவருக்கும் குரு தேவை. கல்லாரும் தாங்காட்டும் மன்னரை கைகாட்டும் பெருமானாற்றும் சென்றாரும் தேர்ந்தெடுத்த நாளையிலே மன்னதொரு நாளைகள் அனைத்தும் கடந்திருந்தால் வல்லதொரு நடக்க நிச்சயம் தேவைப்பாரு. எப்படி ஒரு திருவிழான்னா அந்த திருவிழாவுக்கு ஒரு தலைவர் வச்சிருக்கிறாங்க, அந்த தலைவர்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த திருவிழா நடக்கும். ஆனா அந்த தலைவர்கள் மட்டும் இயங்கிற நடக்க சேர்ந்துதான் செய்யற ஒரு காரியத்தை அந்த மாதிரி செய்யும் போது அவளுக்கு ஒரு தலைவர் வச்சு விடுறான். அந்த தலைவர் தேவையின் போது ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு தலைவன் தேவை. அந்த தலைவரைத்தான் குரு என்கின்றார்கள். அதுபோல இந்த குருவுடைய அறிவு இருந்தாலும் காரியத்தை செய்ய முடியும். ஆகவே கர்மயோகியின் நிலை என்ன? சரி, கர்மயோகி என்றால் யார்? அது தெரிஞ்சது. காலையில் எழுந்து கடவுடன் தாக்கடல்களை முடித்து பின்னையும் மாறுடன் எடுத்து முறையோடு பூஜைகள் தந்தியா வந்தனங்கள் செய்து காலது திரும்பியில் முப்புற அண்டமாய் இருந்து அப்பா கொண்டது பூஜை மடித்து பணியிடை சென்று வாரி காலெடுத்து வந்த கால் அங்கு நடித்து பின்னை வந்த காலைக்கெல்லாம் பார்த்தா போது காலையில எழுத்து ஸ்நானம் திருநெல்லாம் போட்டு ஆண்டவன் உண்மையா ஜபம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஆதிச்சுட்டு போறது, போய் அங்க இருக்கிறவா கேட்டபடி சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நடிச்சு பின்னே வீட்டுக்கு வந்து ஐயா யாருக்கு நான் துன்பம் கொடுத்தாலும் ஆத்திரியே என்று சொன்னா இவனை கர்மயோகி என்று சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. அன்றாட கடமைகளையே இவர் ஓரளவு தான் கேட்கிறாரே ஒழிய பூர்ணமாக்கிக்கிற ஓரளவு. இதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய பூஜை. இதுல பெரிய கடன் செய்யாம யார கஷ்டப்பட போறாங்களோ பல்ல விளக்காம ஆளுங்களை பல்வேறு காட்ட போறாங்க ஒரு ஆளு பயில பாக்குறாங்கன்னா பார்ப்போம். ஆகவே இதெல்லாம் அவருடைய டியூட்டி. இது கடமைன்னு ஒத்துக்கொள்ளே முடியாது. பிறகு கர்மயோகம்னா என்ன? கர்ம வினைகள் என்றால் என்ன? கர்மயோகிக்கு என்ன லட்சம்? அங்கதான் சொல்றாங்க பெரியவங்க, யாராவது எடுத்து செய்கின்ற பிறர் நலனுக்கென தரும் பணியை பல பேர்களுக்கு நன்மை தரக்கூடிய திருப்பணிகள் ஒன்றை யாராவது எடுத்து செய்கின்றார் என்றால் அவ்வாறு செய்கின்றவர்களுக்கு உடல் நலம் இல்லாமல் சென்றுவிட்டாலும் அல்லது போதிய பண வசதியும் உதவிகளும் இல்லாமல் போய்விட்டாலும் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டால் அத்திருப்பணியை யார் ஒருவர் தானே பிற நன்மைக்காக செய்கின்றாரோ அவரையே கர்மயோகி என்றார்கள் பெற்றோர். பிறர் நலனுக்காக செய்கின்ற பணியைத்தான் கர்மயோகி என்ற பெயர் வாங்க முடியும். தனக்கு தான் வேலை எழுதி செய்து நிச்சயமா கர்மயோகியாக ஊட்டி தலைவருக்கு இல்லாமல் அதிகமா கொடுக்கும். தன்னை அடைக்கும் காலையிலே பிறர் விட்ட பணி தன்பணி என்று அதனால் ஒரு பொருள் நட்டமும் உடல் நட்டமும் பல புத்தகங்கள் ஒரு நல்ல காரியம் செய்யணும். பல பேர் தடுப்பான், பல பேர் காப்பம் தருவோம். அது தன்னுத்தான் தீரும். கராச்சாரம் அந்த காரியம் சுவைத்தார். பின்னணி ஒருவன் எடுத்த காரியத்தில் இடைஞ்சலும் இடதுவர்களும் இல்லாவிட்டார் இன்னைய காரியத்தை வெற்றுடன் முடிக்கும் போது அடைகின்ற மகிழ்ச்சி இன்பமாக இருக்காது. ஆகவே போட்டியிலும் எதிர்ப்பிலும் ஒரு காரியத்தை சாதித்தாலும் சாதனை. தன்னை அடக்கும் காலையிலே வானறிந்து வந்திருந்தாலும் பின்னை எடுப்பது காலையில் யாரொருவர் எடுத்த நத்திருப்பணியை இயலாமல் விட்டுவிட்டால் அத்திருப்பணியை தான் எடுத்து நின்று
லாபமோ நஷ்டமோ எல்லாத்தையும் எடுத்து ஒருவர் செய்கின்றார் என்றால் அவரே கர்மயோகி என்னப்படுகிறார். உத்தம கர்மயோகிகளை உருவகித்து வந்த காலையில் அதுபோல் பிறர் நலனுக்காக தான் எடுத்து செய்கின்ற காரியத்தை செய்தவன் சிவன். ஆகவே அனைவரும் கர்மயோகியாய் வாழ வேண்டும் என்பதை தானே நடந்து காட்டினான் சிவன். அந்த நடந்து காட்டின தத்துவம் தான் மண் சுமந்த மனம். ஒன்றவந்தி அப்பாதான் உதவி இல்லாமல் சென்றான். பின்னையே அப்பா அடியார் ஒரு துன்பம் நீப்பது. தன்னை எடுத்தது காலையிலே தான் வந்திருந்தால் என் திருவாரவாயுரையும் மதுரை தாண்டானியை காப்பது. அனைவருக்கும் தானெடுத்தம் விட்டுவாறு அன்னவன கர்மயோகியின் வாழ்க்கை மூலகத்தை சொன்னவன் பாருனார். ஆகவே கர்மயோகியின் நமக்கு காட்டுவதுதான் சுட்டுக்கு மண் சுமந்த கதையை தத்துவம். எம்பெருமான் திருவருடா இங்குதான் அரசன் அப்பா ஆணையின் ஒருவரை தானேற்று வந்த காலையில் பின்னையும் தண்டிக்கின்றான். வைகை பொங்கி வருகிறது. எதற்காக வைகை பொங்கி வருகிறது? ஒரு கேள்வி. தானை நுங்கும் முறமாய் வானடந்த காலையிலே வானது பொங்கும் மன்னம் கடல் பிறந்த காலையிலே மின்னும் ஒளியதுதான் நுங்கும் முறைப்பட்டு வருவோம் தாழ்வரும் செல்வங்களை ஈர்மலர்களின் தானாய் எடுத்து சென்றடித்து வல்லது கடந்த வாழைகள் அத்தனை எடுத்து சூழ்கிரண்ட உருளீர் கொண்டு தானது பொங்கி வருகின்றது. வைகையும் அப்பா கங்கையனத்தில் என்று வந்தது வாழைனார். வைகை அப்படி பொங்குவதற்கு ரீசன் இருக்கணும். ரீசன் இல்லாத ஒரு நதியானது பொங்காது. ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு காரணத்தோட நாங்கள் கோபப்படுகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். ஏனது உன்னை புகழ்ந்து என்னை புகழ்ந்து அனைவரையும் புகழ்ந்து வாழ்ந்த காலையில் பின்னையும் இதனை தோணுது என்று எண்ணிடப்பா ஏதோ அவருக்கு மனது ஒத்து வராது இருப்பதாலே என்றார்கள். நல்லவே நல்லவன் சொன்னது கெட்டவன் என்ன அர்த்தம்? அவன் ஏதோ அவன் மனசுல பிடிச்சதை செய்யலே. முன்னை நல்லவன் பின்னை கெட்டவன் கண்டவன் என்று கொள்கையை ஏங்கிடு அப்பா நிலையான உள்ளம் உனக்கு இல்லை என்று அறிவாய்வார். கெட்டவன் என்னைக்கும் கெட்டவன் தான், நல்லவன் என்னைக்கும் நல்லவன் தான். ஆனா ஒரு நாள் கெட்டவன் ஒரு நாள் நல்லவனா மாற்ற முடியாது. இன்பவன் கேரக்டர் அவன் உடம்புல பிறந்த குணங்கள். அதுபோல எம்பெருமான் திருவருளால் வைகைக்கு இன்பான் கேரக்டரா வெள்ளம் வர்றது கையை வைக்கிறது நேரமாச்சு அவருக்கு கண்டா வரும். ஆனா பொங்கி வருகிறது காரணம் அரிமர்த்தன பாண்டியனும் உத்தமன் எடுப்பதற்கு வந்த காலத்திலே தத்துவத்தை முறையாயது நீதியை தவிர ஒன்று நாளாமல் அப்பா அரணை சாட்சியாய் வைத்து ஆளுகின்றவன் அரிமர்த்தன பாண்டியன். அரணை சாட்சியாய் வைத்து ஆளுகின்ற ஆட்சி அரசன். ஆகவே இவனையே சாட்சியாய் வைத்து ஒருவன் அரசாட்சி செலுத்துகின்றான் என்றால் அவன் தான் அரசாட்சி செய்ய தகுதி பெற்றான். இல்லை இவன் சாட்சி செய்வதெல்லாம் காரண காரியத்தோடு வந்தவன். ஆகவே அரிமர்த்தன பாண்டியன் தவறு செய்யாது. உத்தமன் உலகத்தில் வாழ்ந்தத்து வைத்தால் கொடுமைகள் இட்டு அப்பா மக்களிடம் வரிமணம் வாங்கவில்லை. சத்தியமாய் வருகின்ற பட்டணத்தில் பாது பங்கு ஈசனுக்கு கொடுக்க வாழலுக்கும் அன்னவனும் கண்டிக்கும் எண்ணம் கூறுவானா? அரிமர்த்தன பாண்டியன் மகா உத்தமன். அந்த அரசன் வந்து தண்டிக்கிறான்னா அரசன் மேல ஏதோ ஒரு ஈசன் இருக்கும். என்ன தன்னை அடித்து வந்த காலையிலே பின்னை குதிரைகள் என்று சொல்லு தன்னை வாழவூர் ரப்பனை அழைத்து பொக்கிடம் திறந்து பொற்கையது தன்னையே பரிகளது வாங்கி வருவது. குதிரைகளெல்லாம் வாங்கிட்டு வாங்க அஞ்சாறு வாழவூரையே இவர் பிறக்கும் போதே ஐயா போட்டார் பொக்கிட்டத்து தந்தவன். நேரா கோயிலுக்கு போனார் சோமசுந்தர பெருமான். தன்னையை வளர்க்கும் தந்தொரு நாயகனே என்னையே அப்பா சோமசுந்தர திருமுருகே பின்னையே நான் எடுத்து செல்லும் இப்பணம் அத்தனையும் உனக்கும் உன் அடியாருக்குமே ஆகட்டும் என்று வேண்டி புறப்புறத்துக்கு முன்னால் அதிகம் குப்பைட்டார் சாமி. இந்த பணம் எடுக்கிற குதிரை வாங்கினா கேட்கிறாரு. சாமி அப்பா இது உனக்கும் அடியாருக்கு செலவழிக்கணும் இதுக்கு ஆசீர்வாதம் கேட்டதை கொடுப்பவன் சிவன் வருவாரு. தாரது நாட்டமுடன் நான் வந்த காலையிலே காட்டது கொடுப்பவன் சிவன் வருவாரு. நாட்டமுடன் யார் என்று கேட்டாலும் யாரும் மறுத்தார் அக்கடம் அடித்தவன் சிவன் வருவாரு. வாகனார் தொட்டு வந்திருந்த காலையில் வேதனார் தொட்டு வேத முடியும் நாயகன் அத்தனையும் கலந்தவன் கேட்டது கொடுப்பவன் சிவன் வருவாரு. உத்தமராக கடந்து உருவகித்து வந்த காலை தத்துவத்தை காலெடுத்து வந்தவர் அப்பா எதிர்காட்டால் அடித்து சிவன் வாரு. காலை நிலையில் போனாய் உருவாய் ஆகி நான் வந்த காலையிலே எம்பெருமான் ஈசனை கேடு கொடுத்தார். அவனுக்கு ஈடு யாரும் கிடையாது. ஆகவே சிவனுக்கு சிவானே
தேவரும் தானாய் தேடும் மண்ணும் வேற புதுவிகள் தானாய் கூடும் மண்ணும் வேறு வந்தமாய் எந்தருமான் இருக்கின்ற எந்தருமான் ஈசனே உனக்கு நிகழ்ச்சாரும் கிடையாது இருக்கும் முடியாது இவனுக்கு நிகழ் இவனு. ஆகவே எந்தருமான் காட்டலை அளித்தாங்க. என்ன தப்பு? வணக்கம் முறையோடு தாங்களுக்கு வந்தாரு. சாமிக்கு கோயில் அற்புதமா கட்டினாரு. முடிஞ்ச உடனே ஓலையது அமைக்கிறான் அருமல் பண்ண பாண்டியன் எங்கது தெரியும் காணவில்லையே. வாங்கி பார்த்தா அப்பதான் சாமி கிட்ட வர்றாரு. எப்ப துன்பம் வருதோ உடனே சாமி கிட்ட போகும். இன்பம் வந்தா உடனே ஸ்வீட் கடைக்கு போகும். ஸ்வீட் வாங்கி சாப்பிடுவோம். ஜாலியா நாங்கள் எங்கள் அப்பா அல்ப சந்தோஷங்கள் வந்தது. அக்கறை அப்பா ஓடு வருது. அப்பா பணவர்கள் சந்தோஷம்னா உடனே ஓடுவோம். ஆனா எங்கது நீ அடையும் அல்ப சந்தோஷம் ஈசன் அளித்தது என்று எங்கில் அதே உத்தரவாக பாருங்க. அதுதான் உண்மையா வேற எதுவும் கிடையாது. ஆகவே எம்பெருமான் திருவருள இவரை மகிழ்ச்சி வந்தவனையும் இவனை கொண்டார். இந்த ஓட வந்த ஒளி சிவதா வேண்டாம். படிகள் அழைத்து அனுப்புவோம். யாம் முன்னே முன்னே நீ சொல்லி பின்னால வருவது. நீ முன்னால ஓடி கொடுத்தா ஐயா ரொம்ப சந்தோஷமா வந்தார். பின்னால குதிரைகள் வர்றது அதுவே பரவாயில்ல. ராஜா ரொம்ப சந்தோஷம் அனுப்பிட்டார். ஒரு உட்காந்து சிவபெருமான வேண்டுகொண்டார். வேண்டிச்சு நாளாச்சு காணும். 3 நாள் ஆச்சே காணணும். 3 நாள் ஆச்சு குதிரைகளை காணணுங்கிறத ஐயன் கொண்டாடுன்னு சொன்னு சொல்ல முடியுமா? நான் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா வரல. இந்த காலம் வந்தா உடனே கோர்ட்டுக்கு கூடுவான். அந்த குலத்துக்கு ராஜாதிக்க மாதிரி. ஆகவே எம்பெருமான் திருவருளால் பின்னையப்பா இவனது கொண்டு வராததால் இன்னையை கண்டால் ஆளர்கள் தானே எவன்போது இந்த அரையாறும் தாண்டி கொண்டது என்பவனை அடித்து சிறையில் அனுப்புவர். சிறையில தீர்ப்பவர் போதுவர் அடித்து உத்தமம் சும்மா இருக்க முடியுமா? சிறையில போய் உட்கார்ந்துங்கிறாரு. யாரை விட்டாலும் கதி ஈசனதானே. எந்த அனைத்துலகும் என்றாய் எத்துலகும் எத்தேவர்க்கு தந்தாய் பெரும் புகழை தாராய் பெரும் துறையில் வந்தாய் மதுரை திருவாரவாயுரையும் சிந்தாமணியே சிறிய திறந்தாயோ என்னை கழுங்காலும் கண்டவன் தானே தானெடுத்து வந்தாதானே சிறியேற்கு இறங்காயோ. மாணிக்க வாசகர் தன்னை சிறியேன் என்று சொல்கின்றான். பெரிய பதவி இருக்கிறவங்க தன்னை சிறியன்னு சொல்லிக்கிற ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா பெரிய பதவி இருந்தால் சிறியேற்கு இறங்காயோ என்று கேட்கின்றார்கள். ஆகவே எம்பெருமான் திருவருளால் செவிமடுத்தன் பின்னையை பெறுகிறாள். எம்பெருமான் ஈசனை தன்னை வருகிறாள். தான் நபித்து வந்தாள். என்னே தாய் சீயே உலக கேட்கிறாயோ. ஈசன் பார்த்தா நம்மளுடைய உண்மையான சீடம் உண்மையான பக்தன் கஷ்டப்படலாம். அரணுக்காகவும் உத்தம அரசன் செங்கோலவற்றி வாழ்வில் இந்த அரசன் தவறே செய்யாலும் அவனுடைய குறைகளை தீர்க்கவும் வீட்டிற்கு மண் தோன்றி புறம்படி பரவும் ஒரு கீழே வச்சது பின்னால உத்தமையாய் இருக்கின்ற வண்டியின் குறை தீர்க்கவும் பிறருக்காக தான் மண் சுமந்தான் சிவன். கர்மயோகத்தின் நிலையான தர்மத்தை காட்டுவதற்காக சிவன் மண் சுமந்தான். சித்தரெல்லாம் கண்டனர். என்ன சொன்னாங்க? மண் சுமந்தான் அனங்கதந்தான் என்னே என் அழகுபாடு ஈசா உந்துமந்த காட்சிகளை காணகள் தோழி வேண்டும். பின்னையே அங்கம் பெற்ற காட்சிகள் எல்லாம் ஈசா உந்துமத்துவன். ஆனால்தான் கோவிலுக்கு திருவிழா செய்யும் போது முதலாளி உழைப்பு திருத்தொண்டு செய்வார் முன்னே அப்பா பெருதொண்டு யாது செய்தால் ஈடு இணை போதார். ஒரு சின்ன கல்லாரும் வந்த கோயில்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிவத்தொண்டோ எத்தனை எதை தொண்டா இருந்தாலும் ஈச தொண்டா இருந்தால் ஒவ்வொருவரும் யோசிக்காதீர்கள். பிறந்த குலத்தை நினைக்காதீர்கள். இருந்த பதவியை யோசிக்காதீர்கள். இருக்கின்ற செல்வத்தை நினைக்காதீர்கள். உடனே ஓடும். அதுதான் உண்மையான அதிகாரி அழகு. ஆகவே கர்மயோகி நிறையா தர்மத்தை இன்று நடத்தி காட்டியவன் சிவன். இதுதான் சுட்டுக்கு மருத்துவத்தோட மூல கருத்து. வேற எதுவுமே கிடையாது. கர்மயோகியா சுபக்கம் வாழணும். எம்பெருமான் திருவருளால் கண்டவன் உள்ளூர் அழைத்து சுத்திர கணங்களை அழைத்து இருக்கும் நரிகள் அத்தனையும் சரிவனாய் ஆக்கி
கூட்டாரு சிவபெருமா ஆர்டர் கொடுத்தார். ஊர்ல அத்தனை நிறைய ஒன்னா குதிரையாது. மாயாஜாலம் மண்வித்தை தானாய் காட்சி வாயாஜாலம் அனைத்தும் கலைந்த காலையில் ஈசன் அறியாதப்ப ஈசன் செய்யும் ஜால வித்தையை எங்களும் சொல்லிட முடியாது. பாசத்தாலே பெருமானே பெருமானே என்று நீ கதிரில் அப்பெருமான் உத்தமமாய் அளிப்பன்பாரு அனைத்து சாட்சி. அதுபோல் கடவுளை நம்பினால் கைவிடப்படார். அந்த உண்மையான வாக்குக்காக ஈசன் என்ன பண்ணாரு? எல்லாம் செய்ய துணிஞ்சார். இங்கதான் ஒரு கேள்வி வந்து, அரசன் அடியாரை தண்டித்தது தவறு எப்படி? பாதமுரடிகள் அரசனுக்கு கொடுக்கும் போது நரிகளாக கொடுக்கவில்லை, குதிரையாகத்தான் கொடுத்தார். மந்திரியும் குதிரையாகத்தான் கொடுத்தார். அவர்கள் நரிகளா கொடுக்கல. ஆனா நரிகளா மாறது ஈசன் குருவடையாது. அதற்கான அடியார தண்டிகளாமா இணை பெருமான் தான் எடுத்த காலையில் என்னை கடந்தொரு நரிகளை பரிகளாயாய் தான் அறியாதாய் வண்ணம் தான் நடத்தி சென்றவன் பார். சிவபெருமான் குதிரை புத்தங்களை எடுத்துட்டு சுவாமி அழகா நடந்துவதால் அற்புதமா இருக்கு. கடகடகண்ட கடகடகட என தத்தட கடகடகட என கிடி 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 குடு 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 என பரியது நடந்தது. தினதினமும் பப்பாவதத்தக்கரை அதனது திக்கி கிடி கிடகடகடையாது ஒலிய திக்கியும் நிகழ்கடி திக்கி கிடி 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 கல்லவிடத்த கடகடகடானது முடியது. இளையது கடகடகட என விடு 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 எம்பெருமான் திருவருளால் அந்த மாதிரி வரும்போது அர்த்தத்தை போயிட்டு அற்புதமான புத்திகள்லாம் வருது. பார்த்தால் எம்பெருமான் குதிரைகளை பார்க்கணும். ராஜா எழுந்து வந்தான். அரியணையில ஒரு ராஜா எப்படின்னா தவறும் எழுந்துக்க கூடாது. ஒரு குதிரை வீரனை பார்த்தாலும் கையை தூக்கி குண்டு இறங்கி நின்றுட்டா அறிமுகத்தை பாண்டியன் சிவன் பார்த்து சிரித்தான். பழைய புத்திய தவறு மாறி அதற்கு குதிரை வீரனை பார்த்து அந்த கைக்கு கூடுறதாங்க. அதனால்தான் இறைவன் எதிர்க்க நிற்கும் போது எல்லாம் நன்மையா தெரியும். அது கொஞ்சம் மறைக்காங்கன்னா அவன் எதிர்ப்பு. அதுபோல இறைவன் உருவத்தோடு இங்க காட்சி கொடுத்தாலும் எல்லாவனுக்கு அதிகாரம் எல்லா வந்தாலும் எம்பெருமான் திருவருளால் தன்னையிடாம் பெருவடி நாயகன் கல்லாய் அமைந்திடாமல் இருந்து குருவுடன் நின்றால் அனைவரும் வணங்குவார்கள். கல்லாய் மாறிட்டால் அனைவரும் இல்லை என்கிறார்கள். அதுபோல் எம்பெருமான் சொன்னாரு பழைய புத்திய கொடுத்தார். உடனே குதிரையை கண்டு நிற்கிறான்னு சொல்லி ஒத்தார முடியல நிற்க முடியாது. குதிரையை பார்க்கிறாங்க. அழகாய் பறியது அப்பா பள்ளியகதி பூதகதி இளையகதி நாணகதி வீயகதி வீயகதி என்ற 5 வகை கதிகளோடு 11 வகை நடைகளை காட்டினான் சிவபெருமான். தானநடை கடகநடை கிடகநடை வீக்க நடை காரநடை துரிய நடை துக்கா நடை பூஞ்ச நடை வாங்கிய நடை பசுதாய நடை வீர நடை கால்நடை தியா நடை விக்கிர நடை ஈரிய நடை தானநடை பாலநடை கோலநடை புனைநடை குதிரையாடை. ஒவ்வொரு நடைகளை பார்த்தோம்னா குதிரையுடைய சாதியை கால்குலேட் பண்ணி சீட்டால் போனீங்கன்னா சீக்கிரத்துக்கு வாய் சேர்த்து ஒரு நம்பருக்கு அதுக்கு 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு போய் அதுபோது ஒவ்வொரு குதிரை நடத்த விட்டு வாழ குதிரை முன்கால் தொடங்கி வாழ்ந்தப்ப பின்பால் குதிரை நடக்கும்போது அந்த முன்படகு தூக்கிச்சுன்னா அது கண்டிப்பா 2.5 பவர் போவாங்க. ஆகவே தன்னை அடக்கும் காலையிலே பெருமாள் எடுத்து வந்த காலையிலே யாரும் கோபுரத்திலேயே எல்லோரும் திருவருளா சிறிய வந்த நம்மப்பா முன்னது தொலைகளில் இப்புதையோடு 200 பேர் தன்னப்பா பின்புதுக்கு தான் சுற்றி வட்ட புழி ஒன்று இருக்கும் பாரு குதிரை திறத்து பின்புழி அந்த புழி மாத்திரம் கண்டு போல சுற்றி அந்த புழியை பார்த்தா அந்த குதிரை தான் 8000 குதிரை முன்னாள் பட்டு வரும். அந்த புளியப்ப முதல்ல போட்டதுக்கு வந்தா போல நம்ம கட்டிட்டு பின்னை தான் ஒரு பெருமாள் எடுத்த காலையில உன்னை பங்கு சொல்லி வைத்தப்பா வைக்கின்ற நேரம் பார்த்துக்கிட்டு நெருங்க மாட்டான். எம்பெருமான் திருவள்ளா அக்குதிரை எங்கப்பா எத்தனை கோடி வெட்டினாலும் அதுதான் முன்னே வருது. தடுத்தவன் நிறுத்தினால் அவனை தூக்கி எடுத்து முன்னே வருது. அண்ணனுக்கு உடற்படத்து தவறு சொல்லுமா
என்ன விட்டு தெரியுமா? இன்னை ஒரு நாள் பெருமான் எடுத்த எண்ணெயினால் காட நடைமுறை நடை கரை நடை வீர நடை ஈஜ நடை மாற்ற நடை வழியா நடைகளெல்லாம் நடத்தி இப்ப காட்டி அக்ரிமெண்ட் போட்டான். ராஜா சம்மதமா பரிபூர்ணம். ஆனால் ஒண்ணு தெரியுது, கயறு மாற்றத்துக்கு முன்னால் அக்ரிமெண்ட் எப்படின்னா போதிய முன்னாள் செலுத்தவில்லை. கயறு மாற்றின பிறகு அது என்ன ஆனாலும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்க. அரசம் பார்த்தால் நடையழகும் கொடையழகும் பண்டி குதிரை வாழகும் புதுங்கி எதிர்ந்திருக்கும் இரவழகும் சவுக்கு குதிரை பச்சை குதிரை வெள்ள குதிரை இந்த கடல்ல கண்ட போட்டா வெற்றி வரும், வெள்ள குதிரை நாட்டில கண்ட போட்டா வெற்றி வரும். இந்த மாதிரிலாம் சொன்னா ராஜா அப்படியே போதையில் இருக்கிறார், ஆனந்த போதை. குதிரை அழகாகுது, அதை உட்காந்து ஒவ்வொருத்தரும் மனிதனா இருக்கலாம். இவன் குதிரைவார மாதிரி தெரியல. இதை பார்த்து ஃபுல்லா வெயிலா வழங்கிட்டாரு. எது சொன்னாலும் சரியில்லை. இந்த சூழல் பார்த்தா தெரிய வச்சார். கைது மாற்றிய பிறகு என்ன நிறைந்த குதிரைகள் அடைந்தாலும் நான் ஜவாப்தாரி இல்லை. அக்ரிமெண்ட் ஒத்துக்கிற மாற்றி கொடுத்தா என்னவன் வெண்பத்து ஆலை சுமந்து அப்பா என்னேறும் வேதமுடி நாயகன் வேதத்தை நாயகமாக வைத்திருக்கின்ற வரிநாயகன் தானாய் சென்று மறைந்தது. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ராத்திரி ஆட்சி ஒற்று புத்தி வரைய வந்து எல்லா புதியும் கொஞ்சமே இருக்கிறீங்க ராஜாவும் அதுகளெல்லாம் காடி ஊற்றி மூடி அவர் அட்ரஸ் ஒற்று பிளஸ் போட்டார். பர்த் மொத்தம் இருக்கிற கொஞ்சம் கருது கொடுக்க காடி. ஆகவே இல்லை அவன் அழைத்தவன் அப்பா வாதவூர் அடிகளை கொண்டு நிறுத்தி தண்டனை கொடுக்கிறான். அப்ப இவருக்கெல்லாம் சொல்ல முடியல. நான் கொடுத்தேன் அனுமதி எனக்கு தெரியாத விஜயராஜாலம் மந்திராஜாலம் மாதபுரம் யோகா செய்து விட்டான். இன்னொரு தண்டிப்பீடுங்க. இங்கதான் இன்னொரு தத்துவம். எல்லா மக்களும் கூட என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, அடியாரை சிவன் இவ்வாறு சோதிப்பதுதான் தர்மமா, வேற யாரும் கிடையா? இது பெரியவர்கள் பதில் சொல்கின்றார். அனுபவங்கள் ஏற்படத்தான் வாழ்க்கையில் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே ஈசன் பல விதத்தில் தானே சோதித்து தானே அவர்களுக்கு உதவி செய்து தானே முன்னின்று காப்பாற்றி அடியார்களையே உலகிற்கு நிலைநாட்டினார். அதுதான் இந்த இரவும் சோதனை திருவிழாவாய், வேறு எதுவும் கிடையாது. ஆகவே நொங்கும் முறையாய் தாண்டங்கி எடுத்த வந்த காலையிலே சின்னை எடுத்து பொங்கி வருகிறது வைகை பாரு. நமது சத்தியத்திராக வைகை பொங்கி வர்றதா தானது அடக்கும் மண்ணும் தென்னை மரங்கள் விழா மரங்கள் அனைத்து மரங்களும் கொடுத்து வந்த மரங்கள் அத்தனை அடுப்பினை தாங்கிய வந்த வேகம் என்ன வரத்துக்கு முன்னால என்ன பண்ணாங்க, உச்சிலே கதிரவனை நின்று நோக்காது சூரியன் முன்னால நிற்க வச்சு குடும்பம்ல அந்த சூரியனை நேர்கல்ல பார்த்து நெத்தியில பெரிய சூடு கல்லையை வச்சு கையிலையும் ஒரு கல்லை வச்சுட்டாங்க. ஆட்டில கச்சா மாதிரி எப்படி இருக்கும் பாருங்க. சின்னையிடம் கொதிக்குவன் நம் குற்றெடுத்துவன் தேவர்கள் சின்னையினுடன் தான் வைத்தப்பா பெருங்கல்லப்பா ஆனது கொடும் வண்ணம் அன்னவன் கண்டாரை ஏறே என்று தாக்கியதுதான் சின்னையும் பெருமாள் வாழ ஊரடிகள் சுருண்டது அங்கனம் விழுந்தன. தாழ முடியாம அடியா சுருண்டுகளை உருண்டார். அடியாரை அரசன் தண்டிக்கின்றான் என்ற எண்ணம் வைகைக்கு போகணும். மன்னனுடைய ஆணையை நிறைவேற்றுவது மக்களின் கடமை, மக்களுடைய குறைகளை தீர்ப்பது மன்னனின் கடமை. ஆனால் மன்னனே தவறு செய்கின்றான் என்றால் இயற்கையின் கடமை அதை முடிப்பது. ஆகவேதான் உத்தவர்கள் நிலையான பதவியில் இருக்கவில்லை என்பதுதான். ஆகவே அரசன் தண்டிக்கின்றான். கொண்டது வகையை பொங்கியது வாழை கண்டது தாண்டகமாய் காலெடுத்து வந்த காலில் விண்டது வீண்டெடுத்து வந்த வேகம் அப்பா என்னது செய்வேன். அரசன் பார்த்தா இந்த மாதிரி வைகை வரும்போது அடிக்கிறவன் உடைக்கிறவன் தண்டனை கொடுக்குறோம் என்ன பண்ணா இது வந்துட்டுதான் நம்ம சேர்த்து வச்சுக்கிற பொண்ணு போடலாம் காலி நம்ம குற்றலாம் காலின்னு அவன் அவனை விட்டுட்டு போட்டுப்பான். இவர் அந்த பொருளை ஏறிட்டு வருது. மதுரை ஆளவாயப்பன் தன்னை இறக்கும் பெருமானே உன்னையன்று வேறு யாரு என்று மனங்களை அழுகிறார் உள்ள கோவில. உடனே அரச ஆணை போட்டான். வைகை வருது வீட்டுக்கு ஒரு ஆளுவா இன்னையை கரையடைக்க தாண்டலுமா நாயகனா என்னையை விட்ட நாயகன் ஏதோ எடுத்துனா அன்னவர் வந்து சேரத்துன்னு மன்ன நாடு எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஆத்திலிருந்து போறான். 1000 திரை கண்டனர் அழகுதான் பொம்மையன் 1000 ஏழை விட்டது விட்டவழி வாரே தன்னையும் கொடுத்த வந்த காலையில் அரசன் மாலை பிறந்தது என்று எங்கானும் கரையடைக்க யாரது உள்ளாரோ. கரையடைக்க முடியாம ஆண்டவனே அரச நாணையை மீறுவது தவறாச்சு
அதுக்காக ஒரு ஆள் இல்லையே. உற்றார் பெற்றார் உடன் பிறந்தார் மக்கள் துணைய இன்னவன் துணையிலாமல் 1000 பிறை கண்ட மூதாட்டி ஏங்களுக்கு 1000 பிறை கண்டது. நீ தனையே அறியந்து இருக்கும் இடம் தேடி வருவோருக்கெல்லாம் விட்டுதான் விட்டு கொடுத்தார். கடவுள் யாரப்பா செலுத்தும் காண்பாரு பெரியாரே செலுத்த. ஆகவே உண்மையான அன்போடு நீ எங்கிருந்து ஈஸ்வரை கும்பிட்டால் அதுக்காக அனுகிரகம் பண்ண ஈஸ்வர் காத்து இருக்காங்க. கடவுளை இங்கிருந்தா கூப்பிடணும், அங்கிருந்தா கூப்பிடணும், அங்க போய் பார்த்தாதான் கிடைக்கிறது இல்லை. எங்க இருந்து இறைவனை அழைத்தாலும் அங்கிருந்து ஈஸ்வரன் உதவுவான், அவன் அங்கிருந்து பார்த்து விடுவான். அதுபோல எம்பெருமான் திருவருளா தன்னை முருகாட்சி தவிடு நிற்கும் நான் பொருளாய் பின்னையே அப்பா யானது வரம் இடந்தனே என்று எங்கது கரை அழைத்தே என்று ஏகின்றனள் வந்தியனும் மூதாட்சி. அம்மா வந்தியனும் மூதாட்சி, நான் எங்க போய் கடவுளுடைய ஆணையோடு நான் இதை அழைக்க முடியும், நான் அழைக்க முடியாது, நீங்க தானே அனுகிரகம் பண்ணணும்னு ரொம்ப விசேஷமா கேட்கிறான். எம்பெருமான் கருணை கொண்டான். இறைவன் யாருக்கு கருணை பார்ப்பான்னு என்னைக்குமே சொல்லி தெரியாது. இவருக்குதான் பார்ப்பானோ இவருக்கு பார்ப்போம். ஏன்னா மனிதர்கள் போடுகின்ற கணக்கெல்லாம் தவறாதான். நம்ம ஒரு கணக்கு போடுவோம், கடவுள் ஒரு கணக்கு போடுவோம். ஆனாதான் போட்டிடாதே கணக்கு அப்பா போடும் முன்னே உன் கணக்கு முடிஞ்சிடும். ஏட்டியில எழுதி வைத்தால் இன்னொருவர் வந்து எழுதுவாரு. நீ எழுத 7வது ரூபாய் கணக்கின் கரைத்தா எழுதி வைத்த நாளைக்கு கூட வரும் கூட்டமையாவும் எழுத போறோம். ஆகவே எம்பெருமான் திருவள்ளார் கணக்கு வாழாயம் இணக்கது கணக்கது கொண்டு நீ இணக்கது வாழ்கின்ற நாளோ சிறிது நாள் ஈழே கிடக்கும் பிறன் இது பரிசு வச்சி செய்யாத தவறுக்கு செய்தனை என்று நீ கூட்டி பின்னரே நீவாளருக்கால் உண்பரந்தரைக்கு அச்சுட்டு வேறாறு கூட்டி விட்டான். என்னவே அதையோடு என்று எண்ணிப்பாரு. இன்று நீ எண்ணுகின்ற காலையிலே என்று நீ எண்ணி ஈசனொருவன் கணக்கு எழுதி வைத்துள்ளான் என்று மறந்திடாதே மனிதா தத்துவனில் அறிந்திடுவாய் பாரு. இன்னைக்கு ஒருத்தர் நேரம் வாண்டபடி தோன்றுள்ளா கஷ்டம் கிடையாது. ஆனா நமக்கு சப்போர்ட்டிவான நேரத்துல இன்னொருத்தர் தலைவர் அவனுடைய கணக்குல என்ன ஆகிறது? இன்னைக்கு காலத்துக்கு வந்தது என்ன இருந்தால் இன்னைக்கு என்னது நான் கூட்டிய வந்ததாலையும் என்னையில் என்றவரை இல்லாத அவன் சொல்லிவிடுவான். அப்பா செஞ்சிடாது அப்படி உன்னை தொடர்ந்தாலே வழி தொடர்ந்து வரும். ஆகவே எம்பெருமான் திருவள்ளார் கணக்கு போடவான ஓட்ட கணக்கு வந்தா போய் வந்துடுவோம். ஆகவே எம்பெருமான் திருவள்ளார் உத்தம நிலைகள் உருவகித்து தத்துவமாய் தான் வந்த காலையில் எம்பெருமான் நம்பி போட்ட ஐயா எனக்கு ஆதரவு இல்லையே. என்ன நம்ம நினைச்சுவோம் இவருக்கு ஆதரவு இல்லை, அவருக்கு ஆதரவு இல்லை. ஈசா ஆதரவு இல்லையென்று இல்லையா எல்லாம் வந்துடும். அது பேசாத மொழிகள் எல்லாம் பேசவிட்டவன் அவன் பாரு, கேட்காத மொழிகள் எல்லாம் கேட்பவன் அவன் பாரு. இம்மொழியில் தான் கூறினால் அவன் கேட்பான் என்று எண்ணினாரே. எம்மொழியில் எங்கிருந்து நினைத்தால் அங்கது கேட்பான் என்று சன்பாரு. எனக்கு தமிழ்தான் தெரியும், எனக்கு இந்திதான் தெரியும், எனக்கு உருதுதான் தெரியும். நான் எங்க கேட்கறது எங்க பாரு, நீ எந்த மொழியில கூப்பிடு இதே தாவி பல விரோதமா வருவாரா அதுக்கு சொல்றாரு. 15 பாசை 12 தாங்கள் திருமூல காலத்துல 18 பாஷை சொல்லலாம். 15 பாஷை 11 காலையில் எங்கது நீ அழைத்தாரு அங்கது காலத்தில் அப்பா காலது வந்துடு வந்தாரு. இன்னவன் புல்லாய் போட்டது அப்பா பின்னது குஞ்சுவாய் தொங்குங்கன் அவர் தன்னையே அழைத்தார். அவனுக்கு ஏற்பது போது தண்டம் தாங்கி திரை தூக்கி வந்து நிற்பான். அவன் கடவுள வேற ஒருத்தர் கூட்டாருன்னா அவன் கெட்ட போட்டு அந்த போது நிற்பானு. அரேபியாளர்கள் கூட்டா தேவன் மாதிரி வந்து நிற்பானா ஜெகன்மாதா. இந்த ஊர்ல கூட்டா 2வது வந்து நிற்பானு. அதுபோல எந்த ஊர்ல எப்படி கூட்டாலும் மேரி மாறியாவும் மாறி மேரியாவும் தன்னை எடைக்கும் உருமாறி வருகின்ற அன்னையப்பா என்னது எம்மானே கொண்டவன் அப்பா விட்டுக்கு மஞ்சவங்க எங்கனவோ வந்துடுவாங்க என்பது என்று அறிய மாட்டா தேவரெல்லாம் பாருங்க. அதுபோல் எங்கதான் வங்கியின் கூக்குரலை கேட்டா மாணிக வாசலுக்கும் அவர் வருவ குடிக்காதாலும் தெரியல. ராஜாவை சைனிகளா பண்ணிட்டு அதை பற்றி வங்கி வச்சு கூட்டால் முதல்ல வந்தாலும். ஆகவே எம்பெருமான் வந்தான்னாக்கா கர்மயோகியின் நிலையான தர்மத்தை காப்பதற்காக மட்டும் வந்தான். பிறர் நலத்திற்காக கையை பிறந்து வந்தா மதுரை அழிஞ்சிடும், எத்தனை மக்கள் இறக்கும், என்னென்ன பொருள் சேரும், எவ்வளவு நஷ்டம், அதெல்லாம் தடுத்து நிற்கணும் என்பதற்காக இருக்கிற நலத்திற்காக. அதோடு மட்டுமல்ல அடியார் எங்கிருந்து அழைத்தால் அவனுக்கு உதவி செய்வேன் என்பதற்காக. இத்தகைய காரணத்தோடுதான் இன்னும் ஒரு முக்கியமான காரணம் பூமாதேவியையும் மகிழ்விக்கணும்னு ஈசன் வந்தான்.
ஆனா சுற்றிட்டு ஒரு சக்தி ஏதாவது காரணம் வச்சுதான் இரவு வர முடியும். விளையாட்டு செய்தா கூட ஏதாவது பக்கம் மாட்டீங்கன்னு செய்யும். இல்லைன்னு செய்தா நம்புவானா? நான் நேரா போனாலும் சாமி ஏதோ ஒரு கடவுள் ரூபத்துல கடவுள் ஓடி செய்தாரு. ஆமா ஆமான்னு அது கடவுளை வந்து கடவுளான்னு சொல்லுவோம். கடவுளுக்கு அது கடவுள் தான். நாங்கள் அழைத்து பிள்ளை எடுத்து பெருமான் எடுத்து நீ வந்த நாளையில என்னை துன்பப்பட்டு நீ சென்றாய் வழியில் பார்த்து ஏதோ ஒரு உருவம் தாங்கி ஈசன் வருவான். ஏதோ வயதில் வந்தால் என்று எதுவாய் இல்லையா ஈசனாய் அறிவாய் பாவத்து நாம் யார் யாரும் சேர்ந்தோம் அவருக்கு. இது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். நான் உள்ளத்தை தொட்டு பாருங்க தெரியும். எல்லாரும் கடவுளை மீட் பண்ணார்களோ யாரும் கடவுளை மீட் பண்ணாத கிடையாது. ஆனா கடவுள் புரிஞ்சுக்கிட்டு காணாமட்டாங்க. அவ்வளவுதான். எந்த விதமான திருவள்ளார் பூமாதேவி மறுவதற்காக ஈசன் வந்தான். எப்படி வந்தான்? அழுக்கது ஆடை இடை கட்டி இன்னது பொது உடலுடன் தாண்டாய் இழுக்கது வண்ணம் கட்டையில் கொண்டவோர் சும்மாடுதாய் பின்னையும் அதன் நீ குடை தூக்கிய தன்னது மழுங்கிய வலுவால் தோன்றும் வெட்டி கொண்டு பின்னதுதான் நடந்து வந்தனும் பாரு. எம்பெருமா அழுக்கான ஒரு ஆடை இடத்துல வச்சு அதுக்கு மேல என் கலர்ல ஒரு கூடைக்கு தலைமையில வச்சு அது மட்டுமா மழுங்கிய ஒரு மண்வெட்டிய தோண்ட போட்டு சொன்னா கொண்டது வானும் திரையும் கட்டும் மாடை அப்பா இங்கனும் கட்டும் ஆடைக்கு என்னே பாக்கியம். நம்ம அழுக்காரும் தூக்கி போட்டுறோம். அந்த ஆடை என்ன பாக்கியம் பண்ணுகின்ற இன்னை தான் எடுத்து மழுங்கிய மண்வெட்டிய வந்து இன்னார்தான் தொடலாம் நினைக்கிறோம். எல்லாரும் தொடலாம் மண்வெட்டி இறை கொண்டாய் அதை தூக்கிட்டு சுவாமி வருகின்றார். விட்டு நேர்பட மஞ்சு வந்த பெருந்துறை சிந்தனே நேரம் அணிவார். பெருந்துறை சித்தன் தூக்கி என்ன வராரு? கூலி ஒழிவார் உண்டோ? கூலி ஒழிவார் உண்டோ? யாரு? ஈசன் கூலியாரா வரா? நம்ம போய் கவர்னராதான் போகணும் ஆசைப்படும். ஆகவே ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க? என் புள்ள டாக்டரா, என் புள்ள கலெக்டரா, என் புள்ள இன்ஜினியர். யாராவது என் புள்ள உத்தம பக்தனாவும் நினைக்கிறானா பாரு? நினைக்க மாட்டான். இல்லையா பெருமானப்பா இன்னவன் கர்மவினை செய்தது பின்னை வைத்தியனாகவும் பொறியியல் வல்லுநனாகவும் பின்னை அரசாடும் பதில்களை அரசாடும் பதில் ஆளுநர் ஆகவும் இல்லை இங்கிற என் பிள்ளை வேண்டும் அதுவா பெருவரு சுந்தரி பின்னை மங்கை தானே தானே அன்னவை தலையை அடியடித்த. ஆகவே நம்ம இப்படிதான் ஒரு ஆண்டவனே எனக்கு உன் திருப்பணி செய்ய குழந்தை கொடுங்க. ஒவ்வொருத்தரும் வேண்டின வழிய திருப்பணி செய்ய கேட்க ஈசனர்களால சில்லறையில தொடங்கின ருச்சி சில்லறையில் தானெடுத்த நிலைகள் அத்தனையிலே கல்லறை வந்து நிற்கும் தானே அப்ப இருக்கிற கல்லறைகள் சமாதிகள் என்று கொண்டு. ஆகவே எம்பெருமான் திருவருள இறைவனிடம் நாம் வேண்டுவது அதற்கு இதற்கு கேட்காத ஆண்டவனி எல்லாத்தையும் கொடுப்பான். அப்படி காரணம் ஆக்கப்பட்டா முன்கொண்டு செய்ய இருக்காது. அதுதான் முக்கியம். என் பையன் அது அதுக்காக எவ்வளவு ப்ராப்ளம் எவ்வளவு மண்டை கேட்காது. இறைவனி செய்ய ஒரு மகன் பிறந்து விட்டால் 21 தலைமைகளுக்கு உடனே சீட்டு மெத்தன முக்தி. ஆகவே 21 தலைமை போனா வீட்டுக்கு ஒத்தாத இறை கொண்டுக்காக அனுப்பித்தான் தன்னை அதற்கும் அந்த ஒரு நாளையிலே சின்னையோட பிள்ளைகள் பலவத்தில் இருந்தால் இன்னையோட ஒரு பிள்ளையும் பிறந்திருந்தால் ஈசன் கொண்டிருக்கவர் அனுப்புவார். அங்க 21 தலைமை ஏழும் பாறை சிவகரிக்கிறார். இவற்றும் ஈஸியா தொண்டுக்கு வருவது அறிவு அறிவு வழியில் அப்பா தொண்டிற்கிற ஆண்டு கிடைப்பதாகிறார்கள். முண்டிற்காகவும் கூலிக்காகவும் கொடுத்தவர் சுக மோகத்திற்காக பின்னர் ஆள் பலவர் கிடைப்பான் பாரு. தொண்டிற்கு ஆள் கிடைத்தார் என்றில் அன்னவரை உண்டு கொடுத்து ஏமாற்ற ஆளாது பாரு. அன்னையும் அவனுக்கு உண்டு கொடுக்க ஈசன் உள்ளான அறிவாய்வாரு. தொண்டு காய்கறியில் கஷ்டம், மகா கஷ்டம். சிஷியரே ஏமாற்ற போகலாம் கொடுவேன் அந்த மாதிரி. ஆகவே தந்தை நாயை இழந்த போது நாயகனி நாயகனும் அப்புறம் கதை எம்பெருமான் திருவடில ஈசன் திருவடி கிடைப்பது அறிவு. என் ஜெகன்மாதா திருவருளால் கிடைக்க சக்திதான் நல்வாங்கி தான் சின்ன நடந்து வந்து நிலவனுடைய திருமுடி நேர காலத்தில் நடக்கின்ற எந்த நிலமகள் மீது நடந்து வருகின்றார். எத்தனை தரும் பாக்கியம் ஏதோ எடுத்திருந்தால் தத்துவ நாயகன் நிலமகள் மீது நடக்கின்றான் பாருங்க. சிவபெருமான் நிலத்திலே நடந்து வராமல் முடிவொழிவார் உண்டோ?
எனக்கு பூஜை அவனுக்கு பூஜை புத்து வாங்க முடியுமா? உன்னை வாங்கலாம், உயிர்ப்பதும் உள்ளத்தை வாங்கலாம், அறுவரும் தொண்டரை வாங்கலாம், துணிந்திருக்கும் பொன்னை வாங்கலாம், பொருளை வாங்கலாம், அந்த சராசரத்தில் உள்ள அத்தனையும் வாங்கலாம். அவதாரை வாங்குதலும் ஆகாது, ஈசனையும் வாங்குதல் ஆகாது. வாத்திய குருவியும் வாங்க முடியாது, கடவுளையும் வாங்க முடியாது. அதாவது பாசாயும் ஈசனும் ஒன்றே என்றார்கள். அது குரு கிடைப்பது கஷ்டம், அந்த குரு வாங்குறது அதோட கஷ்டம். 80 மாநில இந்த மாதிரி தூக்கி வந்து குரு கொள்வார் உண்டோ? அந்த மாதிரி கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொன்னார், எனக்கு அந்த கரையடைத்து தருவையோ தன்னை காணாத ஒரு தாயானது குழந்தைய காணாமல் இருந்து கண்டுத்து அந்த குழந்தை எப்படி ஓடியாரும், அது போல கரையடைக்க ஆளில்லை என்று என்கிற வந்தியப்பா உரி கொள்வார் உண்டு என குரல் காட்டன ஓடி வந்தனர் குழவி தந்தை தாயை கண்டு ஓடுவது போல. என்ன ஒரு அம்மாவை பார்த்து குழந்தை ஓடுறது போல ஓடிச்சா, என்ன அழகா ஓடிச்சு தெரியுமா? அப்ப பார்த்தா என்ன அப்பதான் இழந்த கரை எனக்கு கிடைத்து தருவதை சுமந்தாரு பின்னை அதற்கிடும் கூலியாத உடனே அதிர்மந்து கடவுளே நான் செய்வதா சுத்தி அவர்கள் கேட்குவான். அப்ப கொண்டு வருவானா பாருங்க உலகத்துல கஷ்டம். ஆனா நினைக்கலாம் கூலி கொட்டா ஒருத்தனை நடக்கா வைக்கலாம் திட்டலாம், கூலி கொட்டா திட்டாலும் நம்ம திருப்பாச்சுவோம், கொண்டு வர திருப்பி மாட்டான். தன்னை அடக்கும் காலையில் ஆனா சிவபெருமா திருப்பி அடிக்கலையா, சிவபெருமான அடித்தான், நாம கூலி வாங்கணும். இதெல்லாம் சித்தர்கள் சண்டை போடுறாங்க. சிவபெருமா முன்னூல பட்டடி எல்லாரும் பட்டு காரணம் அவர் கூலி வாங்கல ரிட்டர்ன் கொடுத்தாங்க. கூலி வாங்க அடிச்சா இருக்க மாட்டா தண்ணீர் போடுவாங்க. சிவபெருமான் உத்தரப்பிட்டீங்களா? ஆகவே தண்ணீரும் அடிபட்டு அப்பா கொண்டவர் தொண்டிற்கு ரகசிய அளவு தொண்டு செய்த மகிழை காட்டுவதற்காக தான் கூலி வாங்கினா விடப்பட்டவன் ரிட்டர்ன் பண்ணாங்க. தொண்டுடைய சிறப்பை காட்டுவதற்காக ஈசுமலையார் திருவள்ளார் அவனுக்கு. ஆகவே எம்பெருமான் திருவருளால் இளையவர்க்கிடும் கூலியாது. அவன் சும்மா இருப்பாரா? அவன்கிட்ட இருக்கதான் அவன் கொடுக்க முடியும். கொண்டு கொடுப்பாரா? கொண்டு விட்டுடுவேன் உனக்கென்றால் அதற்கு செய்து பெரும்பசியா சுட்டிடனா மிகமறிந்தேன் சுமைப்பிட்டு முகிர்ந்தவெல்லாம். சும்மா ரொம்ப ரொம்ப கேட்க முழு குட்டா குடிலே கேட்கவே சுவாமி உதிர்ந்து போனதா குடில அது ஏதோ குட்டாதான் உதிர்ந்தவெல்லாம் இட்டிடுவாய் அதின்று இழைப்பாரு உங்கரையை கட்டிடுவே என்றால் போட்டா வாங்க வாங்கினாரு. சாப்பிட்டா குறைந்தா கரையடைக்கும் நிலை சென்று அப்போ வங்கியின் நோய் என்று பற்றி வேட்டில் எழுதினேன். அட்ரஸ் கொடுத்தான், எங்கிருந்து வந்தேன் நான் வங்கியினுடைய ஆளு, நீங்க கவலைப்படாதீங்க, எப்படி வந்த எப்படி வர நினைக்காதீங்க, வங்கியின் ஆள். ரைட். என்ன பண்ணார்? சும்மாவா மண்ணை கேட்கிறார், வெற்றார் மண்ணையும் வெட்டினார். வெட்டுவார் மண்ணை முடிநேர் வைத்து பாரவன் கொஞ்சம் மண்ணத்தை தலையில வச்சு பாரமா பாரவன் அந்த சராசர அனைத்தையும் தாங்கி வைக்கின்ற சிவபெருமானுக்கு ஒரு கூடம் வந்து பாரமா இல்லை ஒரு நடிப்பு அதை ரகசியம் இருக்கு. பின்னால் வெட்டுவார் மண்ணை முடிநேர் வைப்பார் பாரவனை கொட்டுவார் குறைத்தெடுத்து கொண்டு அதை கொஞ்சம் குறைச்சி போறாங்க. எப்பவுமே நம்ம நிறைய போட்டோம்னா போடக்கூடாது, கட்டிடும். எனக்கு புல்லாக்கள் எழுப்புறாரு அப்படியே பதில் போடுவேன். கொஞ்சம் தண்ணில பதில் நிச்சயமா கிடையாது, அவளுக்கு கொஞ்சம் தான் வைக்க போகும். ஆனா நமக்கு ஒரு மனசு திருச்சி அப்படி தலையை, அதனால்தான் அரிசியில எடுத்து ஆத்துல போடும்போது மனை எடுத்து தலையை கட்டி போடுவாங்க. போடக்கூடாது, கட்டி போட்டாலும் இன்னும் சேர்த்து வைக்கணும். அரிசி நாளை போடுவோம். முழு பண்டம் தான் முழு ஆளாக்கெடுத்து முனைதும் அழியும் போது தலையை கட்டிடாது. அம்மாயே முந்தாரை கட்டிடுவோம் பாரு. அதனால தலையை கட்டி போடக்கூடாது. அப்படியே அரிசி ஆகணும், பாதியாக சொல்லணும், முக்காயாக சொல்லணும். அப்படியே போய் ஒரு போராட்டம் வச்சுக்கோங்க. டெய்லி பாக்குறீங்க தெரியுது, அதை எடுத்து தலையை கட்டி எடுத்து 10 நேரம் தண்ணி கரகாலம் ஏறவே. அந்த மாதிரி நினைப்போம். அந்த மாதிரி என்னன்னா நமக்கு தலைக்கு வர துன்பம் தலைவாட போவதும் ஒழுங்குறா இருக்கும். ஆகியதான் யார் அரிசி எடுத்தாலும் பூர்ணமா போடுவோம். அப்புறம் அழகாக முக்காக புல்லா எடுத்து தலையை கோபுரத்தை கட்டாயி, அது தலையான கருத்து. இது சுட்டுக்கு மட்டும் முதலாக அதுபோல் கட்டுவார் சுமடு ஒரு தலையை காட்டுவார். சுமடு கதை வந்துடும், அதை செக் பண்றார். கட்டுவார் அன்னது பொருங்கிடல் சுமையிறக்கி எடுத்ததனை தலையில் கட்டுவார் உடன் சுமந்து கொண்டு போய் கரைத்து கொண்டு போய் என்ன அழகு காட்சி. இங்கதான் ஒரு கேள்வி. சரி, ஒரு சாதாரண மனிதன் மண்ணு வந்தாலும் தான் ஏதோ அர்த்தம் இருக்கும். என்ன
சாதாரண மனிதன் மண் சுமக்கிறனா அரசன் தண்டிப்பா. 1, 2 தன்னுடைய குழந்தை குட்டிகள் குற்றம் குற்றம் எல்லாம் வெள்ளத்தில் அழிச்சிடும். ஆகவே அவன் மண் சுமந்தாள் என்றால் சரி. சாதாரண மண் சுமந்தாள் என்றால் ஒரு பலன், இந்த பலன்கள். ஆனால் ஈசன் கரையடைக்க வந்திருக்கும் போது ஞானிகளும் வந்தார்களா கரையடைக்க. அதுதான் மகா அற்புத ரகசியம். ஞானி வேண்டா மண் சுமந்தனும் கரையட்டான், கர்மமே இல்லாம எடுத்து போகிறான். அப்பதான் சொல்றான், இன்னார் எரியார் உற்றார் பெற்றார் எந்தேரும் பேசியன். நம்முடைய மூதாதைகள் எல்லாம் அவங்க திருப்பி பிறக்காத எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம பேரம் தூக்குறானே கஷ்டப்பட்டு ஓடியாண்டுவாங்க. யார் உடலையாவது புகுந்து அவன் முறை தீர்க்கவே இல்லை. அதனால ஞானி தூக்குறாங்கன்னா பிறர் கர்மத்தில் தான் சுமந்து அதை தீர்ப்பதற்காக ஞானி மண் சுமந்தான். சரி, ஞானி சுமந்தம். ஆனா சிவபெருமானே சுமந்தான்னா என்ன ரகசியம்? அது சும்மா தூக்குவாங்க, எல்லாத்தையும் தூக்குறாங்க, அது தூக்குவாங்க. ஏன் சிவன் சுமந்தா? அங்கதான் பெரிய ரகசியம். இதற்தான் போதகலா இந்த சித்தர்கள் என்ற ஒரு சித்தர் கூட்டம். சிவபெருமா ஏன் மண் சுமந்தா? அதுக்கு ரீசன் என்னன்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. இதை ஏன் சுமந்தான் என்றால் வண்டியை சுகப்பட செய்யவில்லை, அரசனை சந்தோஷப்படுத்த செய்யவில்லை, அடியாரை சந்தோஷப்படுத்த செய்யவில்லை. கலியுகத்தில் எதிர்காலத்தில் வருகின்ற நம்மை போன்றவர்கள் எல்லாரும் காப்பாற்றுவதற்காக சுமந்தாரோ மண் சுமந்தருமா. புத்துக்கு மண் சுமந்த திருவிழா அதிகம் 15 நாள்ல 100 நாள் கூட சொல்லுவாங்க. ஆனா கலியுக மக்களா இன்று வாழ்கின்ற நமக்கு என்ன உதவி செய்தான் சிவபெருமான் திருவிளையாடல் சொன்னாங்க. இதான் பற்றி எந்த காலத்துல நம்ம தங்கிட்டு நமக்கு தேவையில்லை. ஆனா இன்று நமக்கு என்ன காரணம்? இன்று சிவபெருமான் மண் சுமந்துதான் இங்கு வாழ்கின்ற மக்களுக்கு என்ன பலன்? நம்ம இறைவனை நம்பி வாழ்கின்றோம். இந்த காலத்துல வலுவரிச்சுக்கு சிவபெருமான் அந்த காலத்துல இன்னும் செய்து வச்சான். நான் சேர்த்து வச்சா என் பேரம் பேச்சு வரும். அதுபோல சிவபெருமான் இன்று வாழ்கின்ற கலியுக மக்களுக்கு நம்மை போன்றவர்களுக்கு அன்று திருவிளையாடவராகினாலே அதற்கு என்ன காரணம்? நாம் என்ன பலன் அடைகிறோம்? அதுதான் மிக முக்கியமான கருத்து. ஆகவே எம்பெருமான் மண் சுமந்தார். மண் என்றால் பிருத்திவி தத்துவம். பிருத்திவி தத்துவம் பூமியை பூமாதேவி புவனேஸ்வரி. அந்த பூமாதேவியை சுகப்படுத்துவதற்காக அன்று மண் சுமந்தான என்றுமே வருகின்றவர்களுக்கு பயன்பட வேண்டும். என்னன்னு கேட்டார். இதைத்தான் புவனேஸ்வரி ரகசியங்கள் என்னும் சித்த தாந்திரிக ரகசிய நூல்களில் சிவபெருமான் அன்று செய்த திருவிளையாடு இன்று எப்படி வருகிறது எழுதியிருக்கிறார். புவனேஸ்வரி தாந்திரிக ரகசிய சித்தம் என்ற பெரிய நூல். இதெல்லாம் குரு பின்னாடி திரும்பி கற்றுக்கணும். தெரிஞ்சுக்கீங்க. நான் அடிபட்டு நொன்று கைகால் தாங்கேய முந்து முழங்கால் முக்கீரே கண்டுனான் நீ கஞ்சன் குருநாதர் முன்னால் பின்னையே சென்று சென்று ஏங்கி ஐயா அப்பா அரணே என் ஈதாநாதா சத்குருதேவா என்று நீ என்னை ஏற இறங்க வைத்து சென்று சென்று வா என்று சுழற்றி பின்னைதான் முட்டி கைகால் சிலை உடல் உதிரங்கள் அத்தனையும் உறையும் போய் அண்ணவன் ஆசையா இன்று கற்றுவிட்டோம் பாரு. அதுல கஷ்டப்பட்டு கற்ற ரகசியம் புவனேஸ்வர ரகசியம். ஆனா ஈஸியா எடுத்து கொடுக்கிறோம். காரணம் பெரியவங்க இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் ஒன்னா கூடி இந்த மாதிரி ஒரு அற்புத மண்டபத்தை கட்டி சின்னப்ப செட்டியார் அவர்களும் சம்பந்த செட்டியார் அவர்களும் இந்த தொண்டு நடக்கணுமே அவங்க செய்தாங்க. அந்த ஒரு நற்காரியத்திற்காக எம்பெருமான் திருவருடம் ஈசன் ஏன் சுமந்தான் புவனேஸ்வரியை அறிவிப்பதற்காக. இது எப்படி? மண் என்பது பிருத்திவி தத்துவம். பிருத்திவி தத்துவம் என்றால் பூமாதேவி. பூமாதேவியை மகிழ வைக்க வேண்டும் நாம் அனைவரும். ஆனா ஒவ்வொருத்தரும் செய்யறவன் நாம் அன்றாட வாழ்க்கை எவ்வளவோ தீமைகளை செய்கின்றோம். அளவிட்டே சொல்ல முடியாது. ஆனா யாராவது கேட்டு பாருங்க, நான் ஒண்ணுமே செய்யறது கிடையாது. பிறந்தவங்க இந்த வரைக்கும் ஒரு தவறு செய்யறது. அறிந்து செய்யாத தவறுகளே பல கோடி இருக்குது. நம்ம செய்வது அறியாம செய்வது அதை விட அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது வாடும் மனிதர் கலியில் அப்பா ஏங்க விடுகின்றார். அன்னவர் செய்கின்ற தவறுகளை தீர்க்க சிவனது மனுஷமந்தான் பாருங்க. இன்னாத்தான் பணியோடு கேட்கிறாங்களா ரிஷிகள் சுந்தரபோன ரிஷிகள் எல்லாம் சாமி என்ன சிவபெருமான் செய்தால் அனுகிரகம் பண்ணி சொல்லணும். புவியுள்ளோருக்கு சொல்லுவீர உத்தம சீடருக்கு சொல்வோம். அவர் மூலியமாய் பலக்கும் வைப்பாரு.
அது போல குருகிட்ட இருந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு வெளியே விடுறோம். ஈசனெல்லாம் இதெல்லாம் தேடி போய் கிடைக்காது. நாடி நாடி அலைந்து அலைந்து தேடி நீர் வந்தால் ஓடி ஓடி உருவகித்து வந்த காலத்தில் ஓடி நீ ஏதேதோ யாருக்கா யார் பேசுவதெல்லாம் கேட்கின்றாய் பாரு. நீ கடை சேர கருவி சொன்னவை அறிவாய்தோ தாங்க. அதுபோல் நாம் கடை சேருவதற்கு என்ன பண்ணா திருவிழாடுறான்னு சொல்வது. நம்ம பூமியில செய்யாத அக்கிரமே கிடையாது. பூமாதேவிக்கு நாம் கொடுக்கின்ற துன்பம் போல் வேற யாருக்குமே நம்ம கொடுக்கல. என்ன கொடுக்கிறோம்? பெற்றுவதில் அக்கினியை கொட்டுகின்றாய்வா, அதன் மீதே தீ ஊட்டுகின்றாய்வா, பின்னை அப்பா கொடிய விடங்களை ஊற்றுகின்றாய்வா, மன மூச்சிராதிகளை அருந்தீது விடுகின்றாய்வா, தன்னையே அதை தண்டிக்கின்றாய்வா. ஒன்றை நீ பூமாதேவிக்கு கோபம் போதும் இருந்தால் இடுகின்றனை வேதனையே. பூமி மேலே நெருப்பு மூட்டுறோம். பூமாதேவி கொதிச்சுதான். அந்த மாதிரி கொதிச்சா ஒரு பாபம் வரும். பூமியிலே நெருப்ப மூட்டுறோம், நெருப்ப கொட்டுறோம். அது மட்டும் விஷப்புரியெல்லாம் மேல ஊட்டுறோம். ஏன்னா கம்முன்னு இருக்கிறான். அத்தனையும் தாங்கிட்டு குழந்தையாச்சா இருந்தாலும் அக்கமம் கொடுக்கணும். என்னென்ன அக்கிரமம் செய்ய முடியுமோ அத்தனையே பூமியில செய்யும். ஒவ்வொரு அக்கிரமத்திற்கும் பூமாதேவி சதிக்கின்றார். இது நம்ம அறியாம செய்கின்றப்பா. என்ன குரு தேவான்னு கேட்கிறார் போகன். தன்னை தான் வெண்குருத்து எடுத்தவன் தானாய் இன்னையும் தூக்கி எரிந்தது பாதி 30 ரோட்ல போட்டு கூட என்னை எடுக்கும் காலையில் சிறுவனோ ஒருவன் யாரொருவர் அப்பா பாத ரச்சை இல்லாமல் வந்தது. அதை சுற்று அப்பா வீங்கியது குழந்தை சுற்றுனாய் மாறுங்கால் இவன் 23 அதே அனுபவிப்பான். ஒரு குழந்தையோ ஒரு மனுஷனோ கருப்பில்லாதவன் வச்சுட்டானா நாங்கள் அப்புறம் அந்த முகத்தால் அவனுக்கு புண்ணாகி குடம் வச்சு அவர் நோய் வந்து இறந்தானா அதே நோயில் இருக்கும் போது இங்கு இருந்து அனுபவிக்கிறான். கொண்ட வென்று விட்டு தூக்கியதும் பரவாறு ஜாலியா போயிருக்கிறார். ஆனா நம்ம என்ன தெரியுதா? சரியா நாளைக்கு என் பிள்ளைக்கு குத்து வந்துவிட்டு இந்த மாதிரி வேலை வந்துவிட்டு நீங்க இப்படி பண்றாங்களே யார் நம்ம செய்யறா? பூமாவே உடனே தவிக்கின்றார். அது மாத்திரமா பெரிய பெரிய கட்டைகளை போட்டு நெருப்ப மூச்சு எல்லா அளவையும் நெருப்ப எல்லாம் செய்யலாம். ஆனா இங்கதான் ஒரு கேள்வி பிறகு கோயிலெல்லாம் யாரும் வருவாரு செய்தியில உண்டு. அப்ப பூமாதேவி கேட்டா நல்ல கேள்வி. ஆகம சாஸ்திரம் தெரிஞ்சவர்களுக்கு யாகசாலை அமைக்கும் போது பூமி முகூர்த்தம் ஒரு வைப்போம். எந்த இடத்துல தோண்டணும், எந்த இடத்துல வைக்கணும், பூமி முகூர்த்தம். அந்த பூமி முகூர்த்தம் செய்யும் போது அக்னி தேதி பூமி மேல போடலாம். அந்த அக்னி தேதி மேல கொடுக்கின்ற ஆட்சிகள் இறங்கி கிட்ட போயிட்டாங்க. அதுக்கு முன்னால பூமாதேவியுடைய உத்தரவும்படி அந்த ஆகுதி போயிட்டாங்க. அதான் யாகசால முகூர்த்த நிர்ணயம் ஒரு நேரம் வச்சுட்டு முளையிடுவாங்க. ஒரு மஞ்சள் வச்சு அதில் வச்சு ஒரு முளை போட்டு அதை வளர விடுவாங்க. மகாராஜ ஆகவே அவர்கள் பூமி முகூர்த்தம் வைக்கும் போது பூமாதேவியில பர்மிஷன் வாங்குறாங்க. நம்ம பர்மிஷன் வாங்கினா பர்மிஷன் வாங்கின போடுறது. ஆகம சாஸ்திரம் செய்துன்னா அர்த்தம் அறிவு செய்யறாங்க கதை கிடையாது. இன்னும் நெருப்புல விடுறாரு எல்லாத்தையும் நெருப்புல விடுற வயிற்றுல விட வேண்டியதானே கேள்வி கேட்கிறான். நிச்சயமா நெருப்பில் விட்டது ஈசனை உன் வயிற்றில் விட்டது ஊர் கொண்டு உணர்வனை கடிச்சு சாப்பிட்டு அவனே கடிச்சிடுவான். அங்க விட்டா ஈசனை போயிட்டு. ஆகவே பூமாதேவி பர்மிஷன் வாங்கறதுக்காக யாக முகூர்த்தங்கள் செய்து அது ஆகம சாஸ்திரம் தெரிஞ்சு விட்டா தெரியும். அதனால பூமாதேவி சபிக்காம ஆபுதி பூரணமாக தாராதான் ஆபுதி கொடுக்கும் போது பல தேவதைகளை அழைக்கும் போது சிவனை அழைத்து ஒரு ஆபுதி கொடுத்துத்தான் செய்வார். சிவனுக்கு ஆபுதி கொடுக்காமல் செய்கின்ற யாகங்களோ ஓமங்களோ ஏதாவது இருந்தால் அதுவே தன்னை பெருமான் காலெடுத்து வந்த காலையிலே உண்மை ஒருவர் ஈசனுக்கு ஓராபுதி கொடுத்தார். செய்திகள் தத்தனையாய்வாய்ப்பாரு இச்சைகள் வெறும் காலெடுத்து வந்தால் அண்ணவன் நண்பரை கொண்ட ஆகூர் அச்சையப்பா வீர வைத்து வந்து கொண்டு தாமையில் கீழே பிடித்துக் கொண்டு சக்கர ஆகும் உதயவழியும் கால காலியுடன் வாழ்ந்தாலே காட்சி கொடுத்து செல்வாரே. ஈசனுக்கு ஆகுதி கொடுக்காமல் ஒரு ஓமம் நடக்கக்கூடாது. கொடுத்து தான் தீரணும். எந்த யாகமாயிருந்தாலும் சரி, வைணவ யாகங்களாயிருந்தாலும் சரி, வேற எத்தகைய யாகங்களாயிருந்தாலும் சரி, சிவனுக்கு ஒரு ஆகுதி உண்டு. மற்றவர்கள் சொல்லித்தர மாட்டாங்க, அவசியமா கொடுத்துருவாங்க. அது யாக கர்த்தாக்களுக்கு செய்ய அந்த ரகசியம். சில இதுகளை சிவனுக்கு கொடுத்தாங்க, விஷ்ணு தேவை கொடுத்துருப்பான், எல்லாமே விஷ்ணு தான் கொடுக்குறாரு. அந்த யாக கர்த்தா செய்ய ஈஸ்வராஜ நமதான் கொடுவான். ஈஸ்வராய நமதானால் சிவனியும் தான் பெருமாளியும் தான்
பெருமாளுக்கு ஈஸ்வரன் பிறகு அதான் தெரியும். ஆகவே எம்பெருமான் திருவருளால் ஆகுதி சிவனுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து ஆகுதியின் ரகசியத்தை சிலர் சொல்லித் தர மாட்டார்கள் குருகள். கடைசியில் ஊட்டும் போது புவனேஸ்வரி மகன் அவருக்கு ஆவிரி கொடுக்கணும். புவனேஸ்வரிக்கு ஆவிரி கொடுக்காத கைதாளர்கள் அந்த ஓமம் வீண். அதான் யாரும் மகிமே தெரிஞ்சுக்கணும். இன்னும் கோயில வளையலாக குண்ட குண்டமா போச்சிடணும். அதை ரகசியம். ஆகவே ரெண்டாவது எழுத்து அப்பா வீதியை எரிந்தி செய்வார். பிள்ளையது ஆகுதி கொண்டவர் தான் எடுத்தப்பா புடம் வைத்து உங்களுக்கு தான் கொடுக்கும். உனக்கும் உனக்கும் கொண்ட குட்டிகள் எல்லாருமே தெரிஞ்சு ஏன் வேலை செய்யும். ஆனந்தம் நல்லையப்பா பெரானந்தம் என்று எண்ணிடாது. வேதானந்த பொந்தானந்த உதானந்த தேவானந்த ஆனந்த மூர்த்தி ஈஸ்வரையப்பா நிறுவாரு. சரி, விஷயங்கள்லாம் நம்ம புரிந்து வச்சிருக்கோம். இந்த பூமாஜை பதிப்பா ஏன்னா அதுல பல சுற்றிகள் புதுக்கள் பல துணிகள் நல்ல பொருளோடு இருப்பாயலாம். அது பதிவு மலமூத்திராதிகளை விடுகின்றோம். அசுத்த குண்டத்தால் அப்பா ஆகுதி உடல் நாட்டு நோய்கள் வருகின்றன. அது ஒரு காரணம். சரி, அதோடு மட்டுமா பூமியை அடிக்கிறோம், வெட்டுறோம், குட்டுறோம். எதுக்கத்தான் பூமியில் தான் அட்டாக்கு. வேற எங்கேயும் அடிக்க மாட்டோம். குண்டத்தின் ஆள் போட போட மாட்டோம். பூமியில் தான் போடும். அப்புறம் ஆள் போடுறோம். என்ன அழிவு விளைச்சி விஞ்ஞான அழிவு பாருங்க. அதுபோல் ஆனா ஆட்டம்பாம் போட்டாலும் சாயுரியா உள்ளாரு கஷ்டம் கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு ஆள் வந்துருக்கு. ஆனா அந்த மாதிரி நாட்டில இருந்து இதை பற்றி வராமல் ஆச்சரியமா இருக்கு என்பது. ஆகவே சரி, இத்தனை தவறுகள் பூமியில் செய்கின்றோம். இதுக்கு வழி இல்லையா சாமி? இவர்கள் கேட்கின்றார். சின்னை கடுமையால் தண்டனை அப்பா உகுமா தேவி கழி சின்னை தான் பெருமா ஈசனரித்த விடுதலையாது அன்புதான் வேண்டியது பலம் கொடுத்தான் தன்னில் வைத்தார். அப்பதான் சொல்றாரு, தேவரமா மண்ணு தூக்குனா ரீசன் இருக்கியா? சிவன் திருவிளையாடலுக்கு மாத்திரம் சும்மா விளையாட்டா பாண்டவர்களுக்கு மண்ணை தூக்கிட மாட்டேன். அவர் தூக்குறானா ரகசியது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த சொத்து. ஆகவே எம்பெருமான் திருவருளால் ஈசன் வந்து மக்கள் எல்லாம் மூமாதேவிக்கு பல துன்பம் கொடுக்கின்றார்கள். அந்த துன்பத்தை தீர்ப்பதற்காக மலைமகளும் மலைமகளும் காணா திருவுடையோ நிலமகளின் போல் தான் பாய்ந்து படுத்தனர். தலைவர்கள் அப்பு நீர் வந்து அப்பா கூட ஏறி ஓடி ஓடி சுமந்து அப்பா தான் கொண்டு வந்தனர். கூடத்தி போடுவாரா மண்ணை கொட்டுற மாதிரி உடனே ஓடி போய் தண்ணியில மூழ்கிடுவாரோ. அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் எழுதி வரும். உடனே உடம்பெல்லாம் ஈரமாய் போச்சு. தட்டுவார் கூடையப்பா ஈரம் கூட தட்டுவார். அப்படி ஈரம் போகணும். ஈரம் கூடைய தட்டுவார் மண்ணை சுமத்த இதெல்லாம் செய்வதெல்லாம் நமக்காக. ஆனா நாம இந்த தப்புல இருந்து எப்படி தப்பிக்கிறது? எல்லாத்துக்குமே பரிகாரம் பரிகாரம்ன்றீங்க. இது ஒரு பரிகாரம் இல்லையா? சரிப்பா, தெரியாதும் போயிட்டான் பரவாயில்ல. நாங்கெல்லாம் தெரிஞ்சுதாங்க நம்ம ஸ்பீச்சுக்கு வந்துக்கிறோம். நாங்க டெய்லி இந்த தவறு செய்யணும். இதை அவாய்ட் பண்ண முடியாது. இந்த தவறு எங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா திருப்பி சொல்ல, ஆனா இந்த தவறை நாங்க திருப்பி அவாய்ட் பண்ண முடியாது. ஒருவன் சொல்லி பலமுறை கொண்டவன் வெண்குடல் ஊதுவேன் என்று சத்தியம் எடுத்தால் இல்லை என்று அவனுக்கு கடுமையான சாபம் சொன்னா வேதனையா இருக்கும். விட முடியல அப்படி இருக்குன்னு சொல்ல போய். ஆனா வீணா கடுமையான சாபங்கள் சுமக்க அது வேதனை அடிக்கி போயிடும். ஆனா தெரியாம செய்தம் கொண்டார், தெரிஞ்சு செய்தம் கொண்டார். இனியாவது விட்டு விடணும்ன்றதான் உண்மையான காரணம். முடியலை என்றால் கண்ட வந்தவாய் வெட்டு துண்டவாய் கொண்டவாளையும் கண்டவனுக்கு கூட எடுத்தவாளை அன்னவன் குலமல்ல வெட்டி புதைப்பதே. ஜாகிரதையா இருக்கு. உங்களுடைய கேவலமான புத்தி இந்த குலத்தை சார் எந்த காரணத்தை கொண்டு தீவிரமான காரியங்கள் காரணங்களை உங்களுக்கு காலை அடைத்து. ஆகவே அந்த மாதிரி ஆளுங்களுக்குத்தான் பரிகாரம். இல்ல விடமாட்டேன்னு சொன்னாலும் அழிவான். ஆனா யாருக்கும் தடுத்திருந்து வந்த நாளை ஈழப்பா எந்த குருவும் கை கொடுத்து காப்பார்கள். யாரும் கை கொடுக்க மாட்டார்கள். வீணுக்கு நீ விளையாடிவிட்டால் ஈசனோடு விளையாடுகின்றான். பாசமுடன் பழகுகின்றார் என்று நீ எண்ணிடாது. குருவே ஈசன் அண்ணவன் குறையோடு பார்த்திட மாட்டான். என்றுமே கருணை இல்லாமல் தங்கிடுவாய். உருவிட்ட கருணை இழந்து போச்சுன்னா அந்த கலாச்சாரத்தை எங்கேயுமே கருணை கிடையாது. அதை ஒவ்வொருவரும் ஞாபகம் வச்சுக்கிறோம். நயா மறுக்க அனுபவிக்கும் போது படித்து ஆசை ஈசனது நாம் எழுந்து வருகின்றது பாரு. அடியேன் காட்சி கொடு அவன் காட்சி. ஆகவே காட்சி அவன் கொடுத்து அவன் வரவேற்க எம்பெருமான் ஈசன் காட்சியாய் புரிகின்ற நாள் அத்தனையும் பரிவேற்ற நாயக இடமநாயக இருக்கின்ற நாயக கேட்டது சென்று வந்தவன் உத்தம அடியாருக்கு மட்டும் கூறுவாய் நாளுக்கு. உங்களெல்லாம் அடியார்கள் என்று நம்புகிறோம்.
சொல்றோம், பரிகாரம் இல்லையா சாமி? நாங்க எந்த அக்னியை நெருப்பு மூட்டுறோம், பூமியில நெருப்ப கொட்டுறோம், சில நேரத்துல தண்ணி தெளிக்காம கூட விட்டுறோம். அப்படி தண்ணி தட்டோட பூமி சூடும் கொதிக்குது. இந்த மாதிரிலாம் தவறு பண்ணினா இருக்கோம். கொஞ்சம் அயல்சார் சொல்லுங்க, முனிவர்கள் கேட்டுனால நாம் கடைசார். அதுக்காகதான் தூரமான அப்ப திருவிழாவில் புரிஞ்சாங்க. என்ன சொல்றான்? அக்னியை தான் தூக்கி எறிஞ்சிரு, அக்னியை தான் தூக்கி எறிஞ்சிரு, நீ கண்டு விட்டால் வருஷம் முடிச்சு தூக்கி போட்டா நீ பாதிட்ட. நமக்கு நான் போயா பின்னை தான் வழியது சொன்னோம் பார் பெருமானே. எப்பப்ப நடந்த சம்பவங்களை எப்பப்போ இந்த படிவங்களை எழுதி வச்சுட்டோம். அந்த மாதிரி சிகத்துள்ள யாராவது போட்டிருந்தாங்கன்னா ஓங்காரத்தை 3 முறை மனதில் நினைத்து ஓம் மகேஸ்வராய நமகால் அழிச்சுவோம். அழித்தீங்கன்னா பூமாதேவி உங்களை காப்பாற்றுவார், போட்டவரையும் கரைச்சு. ஓம் மகேஸ்வராய நமது ஓங்காரத்தை 3 முறை மனதில் ஓம் மகேஸ்வராய நமது அழிச்சு. அடுத்து பூமியில நெருப்பு கொட்டினாலும் ஓம் மகேஸ்வராய நமகன் சொல்லி கொட்டவர். பூமியில நெருப்பு ஊட்டினாலும் ஓம் மகேஸ்வராய எம்பெருமான் திருவிழா விஷங்களையும் கொட்டு. எத்தனையோ ஆசி, எத்தனையோ விஷமான பாயிண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் ஊத்துறீங்க, எத்தனையோ விஷ சம்பந்தமான நீர்கள் மோதல்லாம் தலையில ஊது. அந்த பல துன்பங்கள் கொடுக்க அந்த மாதிரி ஊற்றுங்க ஓம் நீலகண்டாய நமகன் சொல்லி ஊத்து. அடுத்து எம்பெருமான் திருவள்ளுவர் பூமியை வெட்டுகின்றோம், பங்களா கட்டி. பூமியை தோன்றுகின்றோம், பங்களா கட்டி. எல்லாத்தையுமே தோன்றும், ஆளுமையும் பதிகத்துக்கு தோன்றும், பணத்தையும் பதிவு தோன்றும், எல்லாமே சேர்த்து தோன்றும். வெட்டும் போதும் குத்தும் போதும் ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நம்ம தான் சொல்லிதான் வெட்டணும் குத்தம். கிணறு தோன்றுவதா இருந்தால் ஓம் சுதாகராய நமகன் சொல்லிதான் கிணறு தோன்றும். இல்லா போனா அந்த தண்ணி சிறப்புடன் கொடுத்தால் அது தனியா குடும்பம். அதெல்லாம் பெரிய நோய். அதுக்கு இது போல பிரச்சனை சொல்றோம். அதுக்கு அடுத்து பூமியிலே நாம் பல அசுத்தங்களை செய்கின்றோம். மலமூத்திராதிகள் தாங்களுக்கு வந்த காலையிலே ஜலமது தாங்களுக்கு தாங்கோடும் மன்னர் சிவேஜ் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி செய்யும்போது ஓம் ஸ்ரீ சோமசுந்தராய நமகன் என்று சொல்லிதான் காலை கடவுள் இருக்கிறது. பூமி இருக்கின்ற போலப்பா பூமாதே துன்பம் கொடுத்தால் நமக்கு என்பது ஒவ்வொருக்கும் வருகிறார். அதுக்கு அடுத்து மிக முக்கியமானது உணர்ச்சி. அதை உணர்ச்சியுடன் தான் அதை செய்த காலையில தனி உணர்ச்சி செய்வோர் எதனும் செய்ய வேண்டும் பொறுத்தேவா. பூமியில் உணர்ச்சி செய்ய வேண்டும் என்றால் ஓம் ஸ்ரீ காமகலா காமேஸ்வராய நமகன் என்று சொல்லித்தான் புணர்ச்சி செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் புணர்ச்சி செய்தால் நாஸ்திகமாய் குழந்தை தெய்வ பக்தி இல்லாமல் குழந்தை. ஆகவே இதுல இன்னும் ரகசியங்கள் தனித்து தெரிந்துள்ளது. ஆகவே அந்த மாதிரி செய்தால்தான் குறையற்ற செல்வம் அப்பா குருதொன்று செய்யக்கூடாது பிறப்பு. இல்லையது அப்பா கண்டினை காலத்தில சிவதொண்டுக்கென உண்மக்கள் பிறப்பாரு, வேற யார் ஒன்றுக்கும் போக மாட்டார். ஆகவே உத்தம குழந்தைகள் பிறக்க பெரிய எழுதி வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து வலுவான மொழிகளெல்லாம் இந்த பூமியில போடுறோம். அந்த மாதிரி போட்டா ஓம் ஸ்ரீ மகாபலாயனமகன் சொல்லித்தான் போறோம். இன்னும் பல ரகசியங்களுக்கு ஒரே பிறகு நடத்தி சொல்லும். ஆகவே இந்த மாதிரிதான் ஈஸ்வரன் மண்ணை சுமந்து ஒவ்வொருவர் செய்கின்ற துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று தன்பால் கொண்ட உருவங்களை அமைத்து கலியுக மக்களுக்கு திருவிளையாடல் புராணம் உணவிட்டினாலே அப்ப செய்து வைத்தார். தன்னை மண் சுமந்தனாயகன் கொண்டது மக்கள் கரையில் கலைக்க பின்னையும்